ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, யூ கிட்ட வந்துட்டு லார்ட் வந்து ஹெல்ப் எல்லாம் கேட்டிருந்துருப்பாரு. அவன் ஃபஸ்ட்டு முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் என்ன சொன்னான் அப்படின்றது தெரியலை. அவர்கிட்ட பேசிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா அவனோட பிளேஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல லாஸ்ட் பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காப்புல. நீங்கள் இங்கே வந்திருக்கதா கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நியூ இயர் நைட்டு, ஸோ உங்களுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இன்றைக்கி உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்ற மாதிரி டைரெக்டாக சொல்லிடுறான். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. அவனோட பிஏ வந்துட்டு ஏதோ சொல்ல வரான். இருக்கட்டும் ஓகே அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. லாஸ்ட் பிரின்ஸோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் என்ன இவ்வளவு அரகண்டாக நடந்துக்கிறான் அப்படின்னு. ஆனால் இவனோட ஹெல்ப் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும், இவனை வச்சு தான் நம்ம அந்த ஹீரோவை அழிக்க முடியும் அப்படின்னு. அதே சமயம் அப்படியே உள்ளே காட்டுறாங்க. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் தான் அந்த பலியாடு, இவனை வச்சு தான் ஹீரோவை மொத்தமாக நம்ம அழிக்கணும் அப்படின்னு. ஆனால் அப்புறம் அவரை போக விட்டீங்க, உடனே ஒத்துக்கிட்டா ஏதாவது டவுட் வரும்ல, இவன் கண்டிப்பாக திரும்ப நம்ம கிட்டே வருவான், அப்போ நீ அவனை ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ காட்டுறாங்க. அவன்கிட்ட அவனோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் எல்லா திங்ஸுமே சென்ட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு, இனி அதிகமாக ட்ரிங்க்ஸ் எல்லாமே அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கன்னா ஹீரோனோட பிளேஸுக்கு தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நியூ இயர் ஏதாவது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க வெளியே வந்துட்டு ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக போய் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த லார்டை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு வந்து நியூ இயரில், ஸோ அதனால் எல்லா பசங்களும் வந்துட்டு இவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்களாம். அந்த ஃபங்க்ஷன் தான் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதாவது இது வந்துட்டு ஒரு புதையலாமா. அதை பார்க்கும்போது இவருக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இவருக்கு 10,000 சில்வரும் அப்புறம் 10 வேலையாட்களும் கிஃப்டாக கொடுக்குறாரு. அதுக்கடுத்து ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் உள்ள நீர்நிலைகள் எல்லாத்தையுமே நான் ஒரு மேப்பாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ இதை பார்க்கும்போதுமே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரிவார்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து யார் லார்ட் ஆக போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிவார்ட்ஸ். ஆமாம், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் லாஸ்ட் பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தலகாணியை தான் கொண்டு வந்துட்டு இருக்கான். ரீசெண்டாக நீங்கள் ரொம்பவே வந்து பிஸியாக இருக்கீங்க, உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டீங்க, அதனால தான் நான் வந்துட்டு இந்த தலகாணியை கொண்டு வந்திருக்கேன், இது வந்துட்டு உங்கள் கழுத்து வலியெல்லாம் போக்கிறோம் அப்படி. அட நீ ரொம்பவே வளர்ந்துட்ட, அதான் அப்பாவை பற்றி ரொம்பவே கேரிங்காக இருக்க அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்க, நீ இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து தான் எல்லா வேலைகளுமே பார்க்கணும், எனக்கு வந்துட்டு அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல, எல்லாரும் ஷாக்கிங்காக தான் இருக்காங்க. இந்த சைடை அந்த யானை தான் காட்டுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா நியூ இயர் எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க, உன்னோட மாஸ்டர் எங்கே அப்படின்னு. நான் போய் கூப்பிட்டு வரேன்ப்பா அப்படின்னு யான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கான். அப்போ அவனோட பிஏ வந்து சொல்கிறான், உங்களோட மாஸ்டர் வந்துட்டு உள்ளே வந்துட்டாரு, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அவன் இருந்தானா எனக்கு பிரச்சனை தான், அதனால நீ அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு. ஆனால் லார்ட் கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னோட மாஸ்டர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு. என்ன சொல்கிற, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாப்பா, அவருக்கு இப்போ 70 வயசு ஆகுது, முடியாமல் அவர் இறந்து போயிட்டாரு, அவருக்கான ஃபியூனரல் ஒர்க் எல்லாத்தையுமே நான் பார்க்க சொல்லிட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம இந்த நியூ இயரை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறான். ஆனால் இந்த லார்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் மேலே ஏதோ ஒரு டவுட் இருக்குது, இந்த சாவுக்கு இவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் யூலு அப்படின்ற அந்த நாட்டை தான் காட்டுறாங்க. அந்த பிரின்சஸ் இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதில் ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா அப்படியே இவளை முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான், ஏன்னு தான் தெரில. இவளுமே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கா. ஸோ இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீ ரொம்பவே வளர்ந்துட்டம்மா, மற்ற 6 ஸ்டேட்டுக்குமே நான் வந்துட்டு சொல்லி அனுப்பவா, அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, ஸோ பிரின்ஸ் எல்லாம் வந்து போட்டியிடலாம் அப்படின்ட்டு. ஆப்பா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் யூ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்த லூசு பையன் ரிட்டர்ன் வந்திருக்கான் அப்படின்னு, இதான் கரெக்டான டைம், அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான், எங்கள் ஸ்டேட்டில் வந்துட்டு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியும், அடுத்த லார்டாக யார் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு காம்படிஷன் தான் போயிட்டுருக்கு, எனக்கு எல்லா தகுதியுமே இருக்குதான், ஆனால் ஹீரோ பையன் வந்துட்டு ரொம்பவே கன்னிங்கான ஒரு ஆள், ஸோ அவனை நான் எப்படியாவது தோக்கடிக்கணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நான் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன், அது என் ஃபேமிலிக்கே அகைன்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு இவன் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் வந்துட்டு அந்த ஹீரோவை அழிக்கிறதுக்கும் லார்ட் ஆகிறதுக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோயின் அப்புறம் அவங்க மாஸ்டர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமும் ஒரு லூசு பையன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு காட் வந்து சொல்லிட்டு இருக்கான்,
நீங்கள் எப்படி இந்த மாதிரி பொதுமக்கள்லாம் நிற்க வச்சு சாப்பாடு கொடுப்பீங்க? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு எங்களோட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும், 100 சில்வர் கொடுக்கணும் அப்படின்னு. நாங்கள் வந்து தானம் தானேயா பண்ணுறோம், அதுக்கு எதுக்கு நான் உனக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு. அது எங்களோட ரூல்ஸ், நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோட பிஏ உள்ளே வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா என்ன சத்தம் அது? நான் வந்து ஹீரோட பிஏ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சார் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு பம்மிட்டு இருக்கான். அவன் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், என்னமோ டேக்ஸ் எல்லாம் பே பண்ணணுன்னு, என்ன அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இங்கே கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அதான் என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன் சார், மற்றபடி வேற ஒன்றும் இல்லையே. இல்லையே, என் காதில் கேட்டுச்சே, ஏதோ அந்த சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இருந்து நீ காசு கேட்ட. என்ன உன் பாசத்துக்கு உள்ளே வைக்கணுமா? இதில் அந்த பிரின்ஸுக்கு ஏதாவது பங்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ சாமி இல்லை சாமி, சத்தியமாக இல்லை சாமி அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கெஞ்சிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. ஹீரோன் பார்த்தீங்கன்னா வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இது நான் ஒன்றும் பண்ணலை, ஹீரோ தான் அரேஞ்ச் பண்ணாரு அப்படின்னு. இது ஹீரோ வந்திருக்கானா அப்படின்ட்டு அவங்ககிட்ட போயிட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க நம்ம போய் அந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஃபுட் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசபை தான் கூடி இருக்கு. லார்ட் பார்த்தீங்கன்னா சில நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த ராணி வந்துட்டு லாஸ்ட் பிரின்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம்ல, இந்த 3 பேர் வந்து கரப்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க, அதை உங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுத்து நீ நல்ல பேர் வாங்கிடு அப்படின்னு அந்த வேலையை தான் பார்த்துருக்கான். ஸோ அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த 3 பேரையும் வந்துட்டு நீ விசாரி, எல்லாத்துக்கும் சிவியராக பனிஷ்மெண்ட் கூட அப்படின்னு. இதை பற்றி தான் ஹீரோ, உங்களோட மாஸ்டர், அப்படி அந்த கியூ 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு அவனோட ஆட்களையே போட்டு கொடுத்தான்னு எனக்கு புரியல அப்படின்னு. என்னமா புரியல? அந்த லார்டு கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இவன் எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக இவனும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவன் தான் இந்த பிளானை கொடுத்துருப்பானோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது. அவன் எதுக்கு நம்ம நாட்டுக்கு வந்திருக்கான்னு புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அறக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்கான். இவரும் கேட்குறாரு, என்னடா ஆச்சு, ஏன் அப்படின்னு. நீங்கள் சொன்னதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அவங்க காசு மட்டும் திருட்டு போகலை, நிறைய பொக்கிஷங்களையுமே வந்துட்டு திருடிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்கிற, இதுக்கு யார் காரணம், அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணியா இல்லையா அப்படின்னு. நான் அவங்க 3 பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணி விசாரித்தேன். ஆனால் அவங்க வந்துட்டு இதில் இன்னொரு ஆளுக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னாங்க. அது அந்த வாய்ஸ் மினிஸ்டர் தான் அப்படின்னு. அவரா? ஆமாம், அவர் வந்துட்டு அந்த கியூ ஃபேமிலியோட ரொம்பவே க்ளோஸான ஒரு பர்சன். நேற்று கூட அந்த கியூ வந்து ஹீரோவை போய் ரொம்ப ப்ரைவேட்டாக மீட் பண்ணாங்க அப்படின்னு. இவருக்கு பார்த்தீங்கன்னா சரி அந்த வாய்ஸ் மினிஸ்டரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துறாரு. இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா கியூ வந்து ஹீரோட்ட சொல்லும்போது அவனுக்கா ஒன்றும் புரியலை. உங்களுக்கு நல்லா தெரியுமா, அவர் இந்த விஷயங்களை பண்ணல, கண்டிப்பாக அவர் பண்ணலை அப்படின்னு. சரி விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு தனியாக வந்துட்டு இருக்கா. இவளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கு. இவளும் திரும்பி பார்க்குறா. டக்குன்னு யாரோ பார்த்தீங்கன்னா இவளை அட்டாக் பண்ணிடுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டுறா. வேற யாருமே கிடையாது, யூ தான். நான் உன்னோட பாடியை யூஸ் பண்ணி அந்த ஸ்கேர்டு மூனை வந்துட்டு எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏதோ ஒரு பாய்சனை தான் கொடுக்குற மாதிரி தெரியுது. மறுநாள் காலையில் ஹீரோட பிஏ பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி கியூவை வந்துட்டு யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க, அவங்க மெய்டு வந்து சொன்னாங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக அங்கே போயிட்டு பார்க்குறான். அவளை செக் பண்ணுறான். பாய்சன் வந்துட்டு ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஸ்கேட் மூனோட பவர் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஹீரோன்ட்ட பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். அவள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு தான் என்கிட்ட ஒரு டைம் வந்து ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு. எது ப்ரப்போஸ் பண்ணால? சரி அதையே என்கிட்ட சொல்கிற, எனக்கு என்ன பிரச்சனை, வா போகலாம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஸை அவளுக்குள்ளே கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே அந்த ஸ்கேடு 3 அந்த பவர் வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அதை ஒன்று சேர்ந்து தான் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாய்சனை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அதை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக அங்கேருந்து போய் உட்காந்துட்டு இருக்கான்னு அவள் கேட்குறா, இப்போ எதுக்கு நீ கோவப்படுற அப்படின்னு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் உன்னோட உயிரை பணைய வச்சாலாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓ, என்னை பற்றி நீ வந்துட்டு கவலைப்படுறியா? இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் இருக்கானா. அந்த பொண்ணை காப்பாற்றினதுக்கு காரணமே நீ தான், உனக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எது எனக்காகவா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது ஆமாம் இது ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறான். இருந்தாலும் இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது. இப்போ எதுக்கு நீ கோவப்படுற அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கேட்டுட்டு இருக்காள். பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான், இவன் வந்து ஜெலஸாக ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா அவன் நார்மலாக இருக்காளே அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்ட்னு தானே சொன்னா, நான் எதை நினச்சி ஃபீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்டா அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் அவள் சொல்கிறா, எனக்கு என்னமோ இந்த ஸ்கேடு மூன் பவரை எடுக்கிறதுக்காக தான் யாரோ வேணுக்குனுமே அவளை அட்டாக் பண்ணி இந்த பாய்சனை கொடுத்துருக்காங்கன்னு தோணுது. ஸோ நம்ம 2 பேர்த்துக்கும் பிரச்சனைகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது, அதனால நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு. அந்த டைமு கியூ பார்த்தீங்கன்னா கண் முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் போயிட்டு மீட் பண்ணுறாங்க.
இவ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஹீரோனை மீட் பண்ணுறா போல. உங்களை பற்றி நான் நிறையவே தெரிஞ்சிருக்கேன், உங்களை மீட் பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு. அட நானுமே உங்களை மீட் பண்ணணும் தாங்க நினச்சேன், என் உயிரை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களா. ஹீரோ பார்த்தீங்கன்னா விட்டா 2 பேரும் பேசிகிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு. உங்களை யார் அட்டாக் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு தெரியல, ஒரு செகண்ட்லேயே நான் அட்டாக் பண்ணிட்டேன், நான் அவன் ஃபேஸை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அந்த வாய்ஸ் மினிஸ்டரை மொத்தமாக அழிச்சிருவாங்களோ அப்படின்னு. அவருக்கு பிரச்சனைனா அது எங்களுக்குமே பிரச்சனை தானே அப்படின்னு. அப்போ ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா, இந்த சிச்சுவேஷனில் என்னாலையும் சரி ஹீரோனாலையும் சரி அவங்கவுங்க வீட்டுக்கு போக முடியாது. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா இங்கேயே இருந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு. அவளும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பொக்கிஷங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வராங்க. எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவரை போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி யார் இருப்பா? ஒருவேளை யூ தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறானோ அப்படின்ட்டு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த கியூ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். அவளுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன பால் மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். இதுக்கப்புறம் தனியாக உட்காந்து அந்த பவரை பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ளே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அவனோட பிஏ சொல்லிட்டு இருக்கான், இப்போ உங்களோட அந்த சாபத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா அப்படின்னு. இல்லை, இது டெம்பரவரியாக தான் இருக்குது, நான் அந்த டோக்கனை கண்டுபிடிக்கணும், அப்போ தான் ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும். சரி ஓகே, திரும்பவும் நான் அந்த சோல் டேக்கர்ஸ் டீமை ரெடி பண்ணுறேன் அந்த டோக்கனை எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு. நம்ம இதுக்கு இங்கேருந்து போகணும், நான் பார்க்குறேன் ஹீரோ இந்த விஷயங்களை எப்படி சால்வ் பண்ணுறான் அப்படின்ற விஷயங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த பிஏக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.